தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு வேண்டப்பட்டவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து குதர்க்கமான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றும் நயினார் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கே வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமாருக்கு வேண்டப்பட்டவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குதர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தாவேக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கு இப்போ ஒரு ஜிஓ தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது வெளியிட்டிருக்கல இந்த ஜிஓ பொறுத்த மட்டும் இன்னைக்கு கன்னடத்தைச் சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக அது கண்டனத்துக்குரியது. மேகதாது பெண்ணையார் பல்வேறு 6 பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னடத்தில், அதுவும் ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர், அதே நேரத்தில் டி.கே. சிவகுமார் அவருக்கு அது தெரியும். அவருக்கு வேண்டியவரை இன்றைக்கு சிவகுமார் வேண்டியவரை இன்னைக்கு டெல்லி சிறப்பு விருதினாக நியமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மேகதாது பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும்? இங்கே காங்கிரஸ் அமைச்சர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அது அங்குள்ள காங்கிரஸ் பிரச்சனை முதல் மந்திரியை பேசி மேகதாது பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இன்னைக்கு இப்படியெல்லாம் ஏற்குமாறாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கண்டனத்துக்குரியது. தமிழக மக்களின் நலன் இதில் பாதிக்கப்படும் என்பது தெரியும். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இதுகுறித்து அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ ஒரு ஜிஓ தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அது வெளியிட்டிருக்கல இந்த ஜிஓ பொறுத்த மட்டும் இன்னைக்கு கன்னடத்தைச் சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக அது கண்டனத்துக்குரியது. மேகதாது பெண்ணையார் பல்வேறு 6 பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னடத்தில், அதுவும் ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர், அதே நேரத்தில் டி.கே. சிவகுமார் அவருக்கு அது தெரியும். அவருக்கு வேண்டியவரை இன்றைக்கு சிவகுமார் வேண்டியவரை இன்னைக்கு டெல்லி சிறப்பு விருதினாக நியமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மேகதாது பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம தீர்க்க முடியும்? இங்கே காங்கிரஸ் அமைச்சர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அது அங்குள்ள காங்கிரஸ் பிரச்சனை முதல் மந்திரியை பேசி மேகதாது பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இன்னைக்கு இப்படியெல்லாம் ஏற்குமாறாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக கண்டனத்துக்குரியது. தமிழக மக்களின் நலன் இதில் பாதிக்கப்படும் என்பது தெரியும்.